ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணபதி கி ஜெய், ஸ்ரீ மகாசரஸ்வதி கி ஜெய், ஸ்ரீ சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். ஸ்ரீ நாராயண பட்டதிரி நமஸ்தே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள். இன்று நம்ம 3வது தசகம் பார்க்கலாம். 1, 2, 10 3ஆமத்த ஸ்லோகம் பார்க்கலாம். மூன்றாவது தசகம் பக்தலக்ஷணம். பட்டந்தோ நாமானி பிரமதபரசிந்தௌ நிபதிதாः. பட்டந்தோ நாமானி பிரமதபரசிந்தௌ நிபதிதாः. ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகதாः. ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகதாः. சரந்தோ யே பக்தாः त्वयि खलु रमन्ते परममूनहं धन्यान् मन्ये समधिगतसर्वाभिलषितान्. चरन्तो ये भक्तास्त्वयि खलु रमन्ते परममूनहं धन्यान् मन्ये समधिगतसर्वाभिलषितान्. இது எப்படி பதம் பிரித்து பார்க்கலாமா? பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தௌ நிபதிதாः. ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகதாः. சரந்தோ யே பக்தாः ஸ்துவயி, அங்கே பக்தாஸ்துவயின்னு கொடுத்துருக்காங்க. பக்தாः ஸ்துவயி கலு ரமந்தே பரமமூனகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிரித்து படிக்கும்போது பரமமூன் அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். 2 இடத்துல மட்டும்தான் பதம் விரிக்கலாம். பக்தா ஸ்வயி, பக்தாக ஸ்வயி, அப்புறம் பரம் அமூன் அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். அர்த்தம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி வழங்கும் ஹே கருணாநிதியான குருவாயூரப்பா, தங்களுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டும் ஆனந்தக்கடலில் மூழ்கி உங்கள் திருமேனியை தியானித்தும் உங்கள் குணங்களையும் கதைகளையும் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் உங்களிடமே இன்புற்று நடமாடும் பக்தர்களையே விரும்பிய பெற்றவர்களால் நான் கருதுகிறேன். அவர் எங்கள் பஜனத்துக்கு போன அந்த இடத்துல அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கே, ஆனால் ஆரோக்கியமுள்ள உடம்புள்ள வாழலாம். அந்த குருவாயூரப்பனை நல்லா வந்து பார்க்குறாங்க, விழுந்து வணங்குறாங்க, நாமங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்துக்கிண்டு அவருடைய குணங்களை சொல்கிறாங்க. அவருடைய திருமேனி அழகை பற்றி மெய்மறந்து சொல்கிறாங்க, பாடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஸ்ரீ பட்டதிரி அவர்கள் சொல்கிறார், ஏ குருவாயூரப்பா, இவர்கள் தான் புண்ணியம் பண்ணினவர்கள் என்று நான் நம்புகிறேன், கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு விண்ணப்பம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகம் நம்ம டியூனில் பார்க்கலவா? பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தௌ நிபதிதாः. பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தௌ நிபதிதாः. ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகதாः. சரந்தோ யே பக்தாः त्वयि खलु रमन्ते परममून् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. ஒரு தடவை கூட சொல்லலாம். பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தௌ நிபதிதாः. ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகதாः. சரந்தோ யே பக்தாः त्वयि खलु रमन्ते परममून् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. 2வது ஸ்லோகம் பார்க்கலாம்.
गदक्लिष्टं कष्टं तव चरणसेवा रसभरेऽप्यनासक्तं चित्तं भवति बद विष्णु कुरुदयां भवत्पादाम्भोजे स्मरणरसिको नामनिवहानहं गायं पुहजन विवस्यामि विजने गदक्लिष्टं कष्टं तव चरणसेवारसभरेऽप्यनासक्तं चित्तं भवति पद विष्णु कुरुदयां भवत्पादाम्भोज स्मरणरसिको नामनिवहानहं गायं குஹஜன விபத்ஸ்யாமி விஜனே. எப்படி பதம் முடிக்கலாம் பார்க்கலாமா? கடக்லிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவாரசபரேப்யனாசக்தம் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லும்போது சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குருதயாம். சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குருதயாம் பவத்பாதாம் பூஜ ஸ்மரணரசிகோ நாம நிபகான் அகம் அப்படி கொடுத்துருக்கா. நாம நிபகான் அகம் அப்படி படிக்கலாம். நாம நிபகான் அகம் காயம் குஹஜன விவஸ்யாம் விஜனே. இதனுடைய பொருள் பார்க்கலாமே. ஹே விஷ்ணவே, உள்ளும் புறவும் உண்டாகக்கூடிய தங்கள் திருவடிகளை வணங்குவதால் உண்டாகின்ற ஆனந்தம் பற்றட்டிருக்கிறதே. ஐயோ, இது ஒரு பெருந்துன்பமே. தியானம் செய்வதிலேயே ஆசை மிக்கவர்களாக தங்கள் திருநாமங்களை பாடிக்கொண்டு எங்கேயாவது தனித்தோரிடத்தில் வாழ வேண்டும் போதிருக்கே அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப வருத்தத்தோடு கூடி சொல்கிறார் இவர் அல்பங்கிட்ட. ஹே விஷ்ணு பகவானே, உள்ளும் புறவும் உண்டாகக்கூடிய நோய்களால் துன்பப்பட்டிருக்கும் எனக்கு உங்களை வணங்க முடியவில்லை. ஆனந்த பெருக்கில் முழுக முடியவில்லை. இது பெருந்துன்பம் அல்லவா? நான் தங்கள் பாதகமனங்களை தியானம் செய்வதிலேயே ஆசை மிக்கவனாக தங்கள் திருநாமங்களையே திரும்ப திரும்ப பாடுவதற்காக ஒரு இடத்தில் வாழ்வதே தங்கள் அருளை பெற வேணும் என ஆசைப்படுகிறார் போன்றிருக்கேங்கிறார். ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்கிறார். குருவாயூரப்பா, நான் உங்களை பாடுறதுக்கும் உங்கள் திருவடிகளை நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் உங்கள் திவ்ய மூர்த்தியை தரிசிப்பதற்கும் தானே வந்தேன். ஆனால் என்னோட உடல்நிலை அதுக்கு ஒத்துக்கிறதுலையே குருவாயூரப்பா. நான் என்ன பண்ண வேணும்? எனக்கு ஒன்றுமே தெரியலையே. எல்லா பக்தர்களையும் பார்க்கும்போது அவர்களைப் போல் நான் இல்லையே குருவாயூரப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்காந்துண்டு உங்கள் திவ்யநாமங்களை நான் பாடுந்த அந்த கதிக்கு நான் ஆளாடுவேனா அப்படின்னு கேட்குறார். நம்மளதே ஒன்று பார்க்கலாமா? சொல்லி பார்க்கலாம். இவனில் கடக்லிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவாரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி வத விஷ்ணு குருதயாம் பவத்பாதாம்போஜ ஸ்மரணரசிகோ நாம நிபகான் அகம் காயம் குஹஜன விவஸ்யாமி விஜனே கடக்லிஷ்டம் கஷ்டம் தவ சரணசேவாரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குருதயாம் பவத்பாதாம்போஜ ஸ்மரணரசிகோ நாம நிபகான் அகம் காயம் குஹஜன விவஸ்யாமி விஜனே. ஹே விஷ்ணு அப்படி கூப்பிட்றார் பகவானே, உள்ளும் புறவும் நோய்களால் நான் துன்புறப்பட்டிருக்கிறேன். எனக்கு தங்கள் திருவடிகளை வணங்குவதால் உண்டாகின்ற ஆனந்த பெருக்கலையா முழுக முடியலையே. ஐயோ, இது பெருந்துன்பம் அல்லவா அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப பரம்பராகிறவர். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். கிருபா தே ஜாதா சேத் கிமிவ நஹி லப்யம் தனுபிருதாம். கிருபா தே ஜாதா சேத் கிமிவ நஹி லப்யம் தனுபிருதாம். மதீய க்லேஷௌக பிரசமனதசா நாம கியதி. மதீய க்லேஷௌக பிரசமனதசா நாம கியதி. ந கே லோகேஸ்மின் நிஷமயி சோகாபிரஹிதா
न के लोकेऽस्मिन् अनिशमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ताः सुखगतिमसक्ता विततते भवद्भक्ता मुक्ताः सुखगतिम् असक्ता विततते பிரித்து படிக்கலாமா? கிருபாந்தே ஜாதா ஜேத் கிமிவ நஹி லப்யம் தனுபிருதாம் கிருபாதே ஜாதா சேத் கிமிவ நஹி லப்யம் தனுபிருதாம் மதீய க்லேசௌக பிரசமனதசா நாம கியதி மதீய க்லேசௌக பிரசமனதசா நாம கியதி ந கே லோகேஸ்மின் அனிஷமயி ஒன்றா கொடுத்துருக்காங்க. லோகேஸ்மின் அனிஷமயி இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கும்போதுன்னா கே லோகேஸ்மின் அனிஷமயி யோகாபிரகிதா பவத்பக்தா முக்தாக சுககதிம் அசக்தா விதததே சுககதிம் அசக்தா அப்படின்னு படிக்கலாம். சுககதிம் அசக்தா விதததே. நீ இதில் பொருளை பார்க்கலாம். ஹே குருவாயிரப்பா, தங்கள் அருள் இருப்பின் மானிட உடல் பெற்றவர்களால் அடைய முடியாதது என்ன உள்ளது? என் துன்பக் குவியல்களை களைவது தங்களுக்கு அரிதன்றே. இவ்வுலகில் உன் பக்தர்கள் எத்தனை பேர்கள் எப்பொழுதும் துன்பமற்று முக்தர்களாகவும் பற்றற்றவர்களாகவும் இன்பமாகவும் வாழ்வில்லை. எல்லோரும் இன்பத்தில் தான் வாழ்கிறார்கள் என்று கருத்து சொல்கிறார் குருவாயூரப்பங்கிட்ட. ஏ மகாபிரபுவான குருவாயூரப்பா, தங்களுடைய அருள் கிடைத்தால் இந்த மானிடம் உடல் பெற்றவர்களுக்கே முடியாதது என்ன உள்ளது? எல்லாமே கிடைக்குமே இல்லையா? என் துன்பக் குவியலை களைவது தங்களுக்கு ஒரு பொருட்டா என்ன குருவாயூரப்பா? ஒரு கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள என்னோட லோகத்தை எல்லாம் உனக்கு மாற்றி கொடுக்க முடியுமே. அப்படிப்பட்ட உன்னுடைய பாதங்களையே சரணமடைந்த என்னை நீ இப்படி கடைக்கண் பார்க்காமல் இருக்கலாமா? இவ்வுலகில் உன் பக்தர்கள் எத்தனை பேர்கள் எப்பொழுதும் உன்னையே பாடிக்கொண்டு உன்னிடத்திலேயே மனசை வச்சு கொண்டு எல்லாத்தையும் உன் பாதத்தை சமர்ப்பிச்சு கொண்டு ரொம்ப சோகமற்றவர்களாக இருக்கிறார்களே குருவாயூரப்பா. அந்த நிலை எனக்கும் நீ கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறார். இதை நம்ம டியூனில் படிக்கலாம். கிருபா தே ஜாதா சேது கிமிவ நஹி லப்யம் தனுபிருதாம் கிருபா தே ஜாதா சேத் கிமிவ நஹி லப்யம் தனுபிருதாம் மதீய க்லேசௌக பிரசமனதசா நாம கியதி மதீய க்லேசௌக பிரசமனதசா நாம கியதி ந கே லோகேஸ்மின் அனிஷமயி சோகாபிரஹிதா ந கே லோகேஸ்மின் அனிஷமயி சோகாபிரஹிதா பவத்பக்தா முக்தாः சுககதிம் அசக்தா விதததே பவத்பக்தா முக்தாः சுககதிம் அசக்தா விதததே. ஹே குருவாயூரப்பா, தாங்கள் நினைத்தால் ஒரு நொடிப்பொழுதில் என்னுடைய இந்த வியாதியை நீக்கி கொடுக்கலாம் இல்லையா உங்களுக்கு? ஆனால் என்னுடைய பிராரத்தம் போல் இருக்கே, தங்களை வந்து தரிசிச்சும் தங்களை பாடியும் இது மாற மாட்டேங்கிறதே. மகாபிரபோ, என்ன உன்னுடைய இலே எனக்கு புரியலையே அப்படிங்கிறார் அவர். ரொம்ப வருத்தமாக எல்லாம் பகவானுடைய திருப்பாதங்களில் சொல்லி மாற மாட்டேங்கிறவருக்கு கொட்டி அழகார். நாம் இதுபோல் நமக்கு இக்கட்டான நம்ம ஜீவிதத்தில் இக்கட்டான பல சந்தர்ப்பங்களும் வரும் இல்லையா? கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படி சொல்லுவோமே. அப்போ வரும்பொழுது இந்த குருவாயூரப்பனுடைய பாதங்களையே பிடித்தா போதும், அவரே எல்லாம் சரி பண்ணிடுவார் என்றுதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அவர் இந்த பஞ்சனம் இந்தத்துலேருந்து நமக்கு கிடைச்ச நல்ல சந்தேஷமும் அதுதானே. அப்போது நமக்கும் இந்த ஒரு ஜீவிதத்தில் உடல் முடியாமல் போகலாம், உள்ளம் முடியாமல் போகலாம், பல கஷ்டங்கள் நமக்கு வரலாம். அந்த சமயத்திலெல்லாம் இந்த கருணாநிதியான குருவாயூரப்பனுடைய திருப்பாதங்களே நீங்களும் பற்றுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் அல்லவா? நமக்கு வேணா 1வது ஸ்லோகம் முதல்ல பார்க்கலாமே. பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தோ நிபதிதாः ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகதாः சரந்தோ ये भक्ताः त्वयि खलु रमन्दे परममून् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. 2வது ஸ்லோகம். गदक्लिष्टं कष्टं
तव चरणसेवारसभरेऽपि अनासक्तं चित्तं भवति पद विष्णो कुरुदयां भवत्पादाम्भोज स्मरणरसिको नाम निवहान् अहं गायं गुहजनविवस्यामि विजने मूणावद् कृपाते जाता चेद् किमिव न हि लभ्यं तनुभृतां मदीयक्लेशौख प्रशमनदशा नाम कियति न के लोकेऽस्मिन् अनिशमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ताः सुखगतिम् असक्ता विततते सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द श्री गुरुवायूरप्पा शरणं श्री गुरुवायूरप्पा शरणं श्री गुरुवायूरप्पा शरणं कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधवा सच्चिदानन्द नारायण हरे कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधवा सच्चिदानन्द नारायण हरे सच्चिदानन्द नारायण हरे हरे राम श्री गुरुवायूरप्पा शरणं